அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிமுக பதாகையை கொண்டு வந்ததால் ஆளுநர் வெளியேறியதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்ததை அடுத்து சபாநாயகருக்கு எதிராக அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவிற்கு எதிராக அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பதாகையை கொண்டு வந்ததால் ஆளுநர் வெளியேறியதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்ததை அடுத்து சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் RN ரவி உரையாற்ற வந்திருந்தார். அவர் உரையாற்றாமல் சென்ற நிலையில் அது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்படுவதாகவும் அவசர நிலை காலம் போன்று நெருக்கடி நிலை என்றெல்லாம் என்று போன்ற கருத்துக்களை அவர் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் ஆளுநருக்கு தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு பதில் சொல்லி வருகிறார். அதில் ஆளுநர் பேரவையில் உரையை வாசிக்க வரும்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக கேமரா வைப்பதற்காக ஆல் இண்டியா ரேடியோ நபர்கள் உள்ளே வருகிறார்கள். அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அதை மீறி வருகிறார்கள். இது குறித்து விசாரித்த பொழுது ஆளுநர் வரும்பொழுது இவர்கள் நேரடியாக காட்சிகளை படம் பிடித்து ஊடகங்கள் மூலம் அவர்கள் நினைத்தபடி வெட்டி ஒட்டி அனுப்புவது வழக்கமாக உள்ளதாக சபாநாயகர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனுமதி பெறாமல் ஒருவர் எப்படி உள்ளே அனுப்ப முடியும்? 2 முறை எங்களால் வர முடியாது என கட்டணம் கொடுத்த பின்பும் உறுதிப்படுத்தப்பட்ட பின்பும் அவர்கள் இவ்வாறு வருகை தராமல் வேறு பணிகள் இருக்கிறது என எங்களை மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து சென்று இருக்கிறார்கள். இயக்குநரை பார்க்கவில்லை, அவர்களை யாரை ஏமாற்றுகிறார்கள் என தெரியவில்லை எனவும் சபாநாயகர் தெரிவித்திருந்தார். அனுமதி பெறாமல் அவர்கள் உள்ளே வந்திருக்க கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு உரையாற்ற அழைத்தோம். அடுத்த நிமிடம் எதிர்க்கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கருப்பு துணியை ஏந்தி அவர்களும் முன்னேறி வந்தார்கள். ஆளுநருக்கு எதிராக பேச விடாமல் அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பலர் ஒட்டுமொத்தமாக பதாகைகளோடு யார் அந்த சார் என கோஷம் எழுப்பியபடி ஆளுநரை முன்னோக்கி பேச விடாமல் நின்றார்கள் என சபாநாயகர் அப்பாவும் தெரிவித்திருந்தார். அதிமுக பதாகையை கொண்டு வந்ததால் ஆளுநர் வெளியேறியதாக சபாநாயகர் குறிப்பிட்டார். இதற்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பி வருகின்றனர். இந்த சபாநாயகரினுடைய இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதாவது இதற்கு பதிலளித்த ஆளுநரை பொறுத்தவரை ஆளுநருக்கு தான் பதில் கூறி வருவதாகவும் ஆளுநரை நோக்கி கோஷம் எழுப்பியபடி பதாகைகள் ஏந்தியபடி வந்ததால் தான் அதிமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக இதற்கு அவை முன்னவர் துரைமுருகன் அவர்களும் பேசியிருக்கிறார். இந்த நிலையில் அனைவருக்கும் வாய்ப்பு தரப்படும், அமைதியாக இருக்குமாறு சபாநாயகர் கோரிக்கை விடுத்து வருகிறார். ஆனால் அவர்கள் தொடர்ந்து அதிமுக சார்பில் கோஷமானதை எழுப்பப்பட்டு வருகிறது. அவை முன்னவர் துரைமுருகனை பொறுத்தவரை அவை அதாவது இது அவையா எனவும் இந்த அவையில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, நீங்கள் உட்கார்ந்து பேசுவது என்றால் பேசுங்கள், இல்லை என்றால் வெளியேறுமாறு அவை முன்னவர் துரைமுருகன் பேசியிருக்கிறார். சபாநாயகரினுடைய குற்றச்சாட்டுக்கு அதிமுக சார்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆளுநருக்கு எதிராக தாங்கள் பதாகையை காட்டவில்லை என்று அதிமுக சார்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுகவினர் கோஷம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.